ஹாய் எவ்ரிவான், குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு January 2, 2026 த ஹிந்துல பப்ளிஷ் ஆன 2 எடிட்டோரியல்ஸும் பார்க்க போறோம். இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏன் கூடவே டிராவல் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ அண்ட் அந்த சென்டென்ஸை அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக ரீட் பண்ணுங்க. பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். இந்த எடிட்டோரியலோட டைட்டில் ஸ்டெப் அப் த வாட்டர் டிவைட் ஆன் வாட்டர் கண்டாமினேஷன் piped water supply in India. The quality of piped water supply must be checked at delivery point. Step upனா ஒரு விஷயத்தை சரி செய்ய தீவிரமா செயல்படணும்னு அர்த்தம். The water divideனா தண்ணீர் விஷயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வு. இந்தியால தண்ணீர் கண்டாமினேஷன் யானி மாசுபடுறது மற்றும் piped water supply பத்தினது இந்த எடிட்டோரியல். முக்கியமா பைப்ல வர தண்ணியோட குவாலிட்டிய அது மக்களுக்கு போய் சேர்ற இடத்துல செக் பண்ணணும்னு சொல்றாங்க. An indicator of public health is the well-being of the poorer sections of the people. ஒரு நாட்டின் பொது சுகாதாரத்தோட அறிகுறி அங்க இருக்கிற ஏழை மக்களோட நலன்தான். Health, education, infrastructure, clean air and clean water all fall under basic needs. சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர் இது எல்லாமே அடிப்படை தேவைகள்ல வருது. And various institutions should be busy working round the clock to improve lives. மற்றும் பல நிறுவனங்கள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இரவு பகலா வேலை செய்யணும். On most of these counts, however, India appears to be falling short. ஆனா இந்த பல விஷயங்கள்ல இந்தியா பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. With the latest being the tragedy unfolding in Indore, Madhya Pradesh. சமீபத்திய உதாரணம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்தோர்ல நடந்த சோக சம்பவம். அட்லீஸ்ட் 4 people, including a baby, குறைந்தபட்சம் ஒரு குழந்தை உட்பட 4 பேர், official toll, unofficial is 14 people, have lost their lives after drinking municipality supplied water. முனிசிபாலிட்டி சப்ளை செஞ்ச தண்ணிய குடிச்சதால உயிரிழந்திருக்காங்க. With more than 2000 people falling ill. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. Over 200 people are in hospital and 32 are in the ICU. 2000க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்லையும் 32 பேர் ICUலையும் இருக்காங்க. It is a development steeped in irony. இது ஒரு பெரிய முரண்பாடான விஷயம். Because Indore has been voted India's cleanest city for several years in a row. ஏன்னா இந்தோர் தொடர்ச்சியா பல வருஷமா இந்தியாவோட தூய்மையான நகரமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. For its exemplary waste segregation and management practice. அதற்கு காரணம் அங்கு இருக்கிற சிறப்பான குப்பை பிரித்தல் மற்றும் மேலாண்மை முறை. Among other cleanliness measures it undertook. மற்றும் அவங்க மேற்கொண்ட மற்ற தூய்மை நடவடிக்கைகள். As has become the unfortunate norm after every mishap, the blame game began swiftly. ஒவ்வொரு விபத்துக்கு பிறகும் நடக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான வழக்கமா பழி போடுற விளையாட்டு வேகமா தொடங்கிடுச்சு. With authorities pinning it on tardy progress on installing a fresh supply line. புதிய சப்ளை லைனை இன்ஸ்டால் பண்றதுல ஏற்பட்ட டார்டி ப்ராக்ரஸ், அதாவது மெதுவான முன்னேற்றம் தான் காரணம்னு அதிகாரிகள் சொல்றாங்க. டார்டினா ஸ்லோ ஆர் டிலேட். A committee is to investigate the issue. இந்த விஷயத்தை விசாரிக்க ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. But things should not have been allowed to precipitate such a deathly crisis in the first place. ஆனா முதல்லையே இவ்ளோ பெரிய உயிரிழப்பு நெருக்கடியே precipitate பண்ண, அதாவது உருவாக்க விட்டிருக்க கூடாது. Precipitate-னா ஒரு கெட்ட விஷயத்தை உருவாக்குறது. This is the second instance of a water issue in the state in the past 2 months. கடந்த 2 மாசத்துல அந்த மாநிலத்துல இது 2வது தண்ணீர் பிரச்சனை. In November, students at the Vellore Institute of Technology campus near Bhopal vehemently protested against contaminated water supply. நவம்பர்ல போபால் பக்கத்துல இருக்கிற வெல்லோர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ்ல இருக்கிற மாணவர்கள் மாசுபட்ட தண்ணீர் சப்ளைக்கு எதிரா வெஹமெண்ட்லி, அதாவது மிக கடுமையா போராட்டம் நடத்தினாங்க. வெஹமெண்ட்லினா வெரி ஸ்ட்ராங்லி. After many of them began contracting jaundice,
அவங்கள பலருக்கு மஞ்சள் காமாலை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். It is a shame that despite progress under Swachh Bharat Mission and Jal Jeevan Mission, water woes continue. Swachh Bharat Mission மற்றும் ஜல் ஜீவன் மிஷன் மூலமா முன்னேற்றம் இருந்தும் தண்ணீர் பிரச்சனைகள் தொடர்றது ஒரு அவமானம். The National Family Health Survey data show that, despite a rural-urban divide, 96% of households use an improved source of drinking water. கிராம நகர வேறுபாடு இருந்தாலும் 96% குடும்பங்கள் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் ஆதாரத்தை பயன்படுத்துறாங்க. A municipal supply is always considered to be a safe and improved source. ஒரு municipal supply எப்போதுமே ஒரு பாதுகாப்பான மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆதாரமாகத்தான் கருதப்படுது. And if checks and balances were in place, the authorities at Indore would have spotted the contamination. மேலும் சரியான சோதனைகளும் கட்டுப்பாடுகளும் இருந்திருந்தா இந்தோர் அதிகாரிகள் அந்த மாசுபாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க மற்றும் மக்களுக்கு அதோட ஆபத்துகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. Giving access to water is meaningless unless the quality of the supply is assured. தண்ணியோட தரம் உறுதி செய்யப்படலனா மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுல அர்த்தமே இல்ல. There needs to be better enforcement of water guidelines and other environmental laws at all levels. அனைத்து மட்டங்களிலும் தண்ணீர் வழிகாட்டுதல்கள் மற்றும் பிற சுற்றுச்சூழல் சட்டங்களை இன்னும் சிறப்பா அமல்படுத்தணும். Air pollution is already wreaking havoc on citizens' health. காற்று மாசுபாடு ஏற்கனவே குடிமக்களோட சுகாதாரத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. Wreaking havocனா causing great damage. Unsafe drinking water should not be added to the list. பாதுகாப்பற்ற குடிநீர் இந்த பட்டியல்ல சேர்க்கப்படக்கூடாது. The incidents in Madhya Pradesh should be taken as a wake-up call for India's water management. மத்திய பிரதேசத்துல நடந்த சம்பவங்கள் இந்தியாவோட நீர் மேலாண்மைக்கு ஒரு எச்சரிக்கை மணியா எடுத்துக்கப்படணும். With a population that is close to 1.47 crore, India's waterborne disease burden is also high. ஏறக்குறைய 147 கோடி மக்கள் தொகையோட இந்தியால தண்ணீரால் பரவும் நோய்களோட சுமையும் அதிகமா இருக்கு. All states should immediately check water supply sources for chemicals and sewage contaminants. எல்லா மாநிலங்களும் உடனடியா தண்ணீர் விநியோக ஆதாரங்கள்ல கெமிக்கல் மற்றும் சீவேஜ் அதாவது சாக்கடை கலப்படம் இருக்கான்னு சோதிக்கணும். Old infrastructure like pipes must be repaired or replaced. பழைய உள்கட்டமைப்புகள் ஆன பைப்ஸ் போன்றவற்றை சரி செய்யணும் இல்லைனா மாத்தணும். There should be strict enforcement of policy and monitoring of practice along with awareness campaigns. இந்தோர் மற்றும் இந்தியால உள்ள பல நகரங்கள் தங்களோட செயல்பாடுகளை சரி செய்யணும். or risk more deaths. இல்லைனா மேலும் பல உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும். So, இந்த எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா it is critical and suggestive. தண்ணீரோட குவாலிட்டி பத்தி அவங்க கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றாங்க பிளஸ் என்ன செய்யணும்னு சஜெஸ்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். எங்க ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதுல வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா நினைவுல வச்சுக்க முடியும். ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க ஒரு தடவை படிச்சா போதும் மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. நீங்க ஆஸ்பிரன்ஸா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை லைக் ஷேர் பண்ணி காட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம செகண்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். இதோட டைட்டில் மாப் ரூல் ஆன் மைக்ரன்ட்ஸ் ரைசிங் ஹேட் கிரைம்ஸ் இன் இந்தியா, த போகி ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் ரிசல்ட்டிங் இன் ஹேட் கிரைம்ஸ் அக்ராஸ் இந்தியா. மாப் ரூல்னா சட்டத்தை கையில எடுத்துக்கிற கும்பலோட ஆட்சி. இந்தியால புலம்பெயர்ந்தவங்க மேல நடக்கிற வெறுப்பு குற்றங்கள் பத்தினது இந்த எடிட்டோரியல். த போகி ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஊடுருவல்ங்கிற ஒரு பொய்யான பயத்தை காட்டி இந்தியா முழுக்க வெறுப்பு குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இங்க போகி மீன்ஸ் சம்திங் தட் காசஸ் ஃபியர், ஆஃபன் வித்தவுட் அ ரியல் பேசிஸ். In the closing weeks of 2025, a series of violent incidents across India, 2025 ஆண்டோட கடைசி வாரங்கள்ல இந்தியா முழுக்க நடந்த தொடர் வன்முறை சம்பவங்கள் exposed a disturbing pattern of mob violence, ஒரு கலக்கமான கும்பல் வன்முறை வடிவத்தை வெளிப்படுத்தியிருக்கு. Directed at migrants who were labeled foreigners, Bangladeshis and Chinese by their attackers.
தாக்குனவங்களால வெளிநாட்டவர்கள், அதாவது பாங்களாதேஷீஸ் அண்ட் சைனீஸ்னு முத்திரை குத்தப்பட்ட புலம்பெயர்ந்தவங்க மேல இந்த வன்முறை நடந்திருக்கு. In these cases, the 3 victims were Indian citizens from various parts of the country. இந்த சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட 3 பேரும் நாட்டோட வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த இந்திய குடிமக்கள். Suspicion based on language, region, appearance or presumed nationality is escalating into mob violence in different regions. மொழி, பகுதி, தோற்றம் அல்லது யூகிக்கப்பட்ட தேசிய அடிப்படையிலான சந்தேகம் வெவ்வேறு பகுதிகளில் கும்பல் வன்முறையா மாறிட்டு வருது. This is extremely worrying and the police must act strictly. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் மற்றும் போலீஸ் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். The political leadership in states and the center must make it clear that such violence is unacceptable. மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு தெளிவுபடுத்தணும். In Palakkad district, Kerala, Ram Narayan Baghel, a 31-year-old migrant worker from Chhattisgarh, கேரளாவோட பாலக்காடு மாவட்டத்துல சத்தீஸ்கரை சேர்ந்த 31 வயசான புலம்பெயர் தொழிலாளி ராம் நாராயண் பாகேல் was lynched by a mob on December 17. டிசம்பர் 17 அன்னைக்கு ஒரு கும்பலால அடிச்சு கொல்லப்பட்டார். லிஞ்ச்டுனா சட்டத்துக்கு புறம்பா ஒரு கும்பல் ஒருத்தரை அடிச்சு கொள்றது. பாகேல் was accused of theft and repeatedly questioned about his identity. பாகேல் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு அவரோட அடையாளம் பத்தி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கப்பட்டார். With his attackers allegedly asking him whether he was Bangladeshi before beating him to death. அவர் அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி தாக்குனவங்க அவர் பாங்களாதேஷியான்னு கேட்டதா சொல்லப்படுது. Kerala is heavily dependent on migrant labor. Kerala புலம்பெயர் தொழிலாளர்களை அதிகமா சார்ந்திருக்கு and prides itself on its high levels of education and law and order. மேலும் அதோட உயர்ந்த கல்வி மற்றும் சட்ட ஒழுங்குக்காக பெருமைப்படுது. The lynching is a blot on its reputation. இந்த கொலை அதோட புகழுக்கு ஒரு blot, அதாவது ஒரு கலங்கம். Blotனா a stain or mark of shame. On December 24th in Palakkad in Odisha, December 24ஆம் தேதி ஒடிஷால இருக்கிற சம்பல்பூர்ல a young migrant worker from West Bengal was beaten to death by a mob. மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு இளம் புலம்பெயர் தொழிலாளி ஒரு கும்பலால அடிச்சு கொல்லப்பட்டார். That accused him of being a Bangladeshi. அந்த கும்பல் அவர் ஒரு பாங்களாதேஷின்னு குற்றம் சாட்டியது. ஜுவல் ஷேக், a daily wage laborer, தினக்கூலி தொழிலாளியான ஜுவல் ஷேக் was confronted at a tea stall by unidentified persons. ஒரு டீ கடையில அடையாளம் தெரியாத நபர்களால தடுக்கப்பட்டார். Who demanded his identity documents and accused him of being an illegal Bangladeshi immigrant. அவங்க அவரோட அடையாள அட்டைகளை கேட்டு அவர் சட்டவிரோத பாங்களாதேஷி குடியேறின்னு குற்றம் சாட்டினாங்க. 2 days later, in another incident from Odisha, a Bengali-speaking street vendor from West Bengal was assaulted. 2 நாள் கழிச்சு ஒடிஷால நடந்த இன்னொரு சம்பவத்துல மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பெங்காலி பேசும் ஒரு தெரு வியாபாரி தாக்கப்பட்டார். In Tamil Nadu, a man from Odisha was attacked while traveling on a train in Tiruvallur district by juveniles armed with machetes and sickles. தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டத்துல ஒடிஷாவை சேர்ந்த ஒருத்தர் ட்ரெயின்ல பயணம் செய்யும் போது தாக்கப்பட்டார். அரிவாள் மற்றும் கத்தியோட இருந்த சிறுவர்களால. The assault was filmed and circulated on social media. இந்த தாக்குதல் வீடியோ எடுக்கப்பட்டு சோஷியல் மீடியால பரப்பப்பட்டது. In Dehradun on December 28th, Angel Chakma, a 22-year-old student from Tripura, was stabbed by a group that had allegedly hurled racial slurs at him and his brother. டிசம்பர் 28ஆம் தேதி டெஹ்ராடூன்ல திரிபுராவை சேர்ந்த 22 வயசு மாணவர் ஆஞ்சல் சாக்மா அவர் மேலையும் அவரோட சகோதரர் மேலையும் இனவெறி வார்த்தைகளை வீசினதா சொல்லப்படுற ஒரு குழுவால கத்தியால குத்தப்பட்டார். He died in hospital later. அவர் பிறகு மருத்துவமனையில இருந்துட்டார். People from the northeastern states are often treated as perpetual outsiders in other parts of India. வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் மற்ற இந்திய பகுதிகளில் perpetual outsiders-ஆ, அதாவது நிரந்தர வெளியாட்களா நடத்தப்படுறாங்க. Perpetualனா never ending or changing. Chakma was called Chinese by his attackers.
தாக்குனவங்களால சாக்மா சைனீஸ்னு அழைக்கப்பட்டார். These are not isolated incidents. இவை தனிப்பட்ட சம்பவங்கள் கிடையாது. They occur amid numerous other cases of mob intimidation. இவை கும்பல் மிரட்டலோட பல வழக்குகள் நடுவுல நடக்குது. Sometimes targeting worshippers of minority communities. சில நேரங்கள்ல சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வழிபாட்டாளர்களை குறிவைக்குது. மற்ற நேரங்கள்ல even young students celebrating a friend's birthday. மற்ற நேரங்கள்ல இளம் மாணவர்கள் ஒரு நண்பனோட பிறந்த நாளை கொண்டாடுறவங்கள கூட குறிவைக்குது. The police in the states have responded to these horrible crimes by making some arrests. மாநிலங்கள்ல இருக்கிற போலீஸ் இந்த கொடூர குற்றங்களுக்கு சில கைதுகள் செஞ்சு பதிலளிச்சிருக்காங்க. But that is not sufficient. ஆனா அது மட்டும் போதாது. The Bharatiya Janata Party BJP has turned its incendiary campaign against illegal infiltration from Bangladesh as a central plank in the forthcoming assembly elections in Assam and West Bengal. பாரதிய ஜனதா பார்ட்டி பங்களாதேஷ்ல இருந்து வர்ற சட்டவிரோத ஊடுருவலுக்கு எதிரான தங்களோட ஆற்றமூட்டும் பிரச்சாரத்தை வரப்போற அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தல்கள்ல ஒரு சென்ட்ரல் பிளாங்கா, அதாவது ஒரு முக்கிய கொள்கையா மாத்திருக்கு. இங்க பிளாங்க் மீன்ஸ் a fundamental point of a political program. It is no coincidence that mobs across the country feel emboldened to raise this bogey at random against helpless people. நாடு முழுக்க இருக்கிற கும்பல்கள் ஆதரவற்ற மக்கள் மேல இந்த பொய்யான பயத்தை திடீர்னு எழுப்ப எம்போல்டண்டா, அதாவது தைரியமா உணர்றது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல. எம்போல்டன்ட்னா to feel brave or confident. The BJP should realize the dangers of its campaign and restrain itself. BJP தங்களோட பிரச்சாரத்தோட ஆபத்துகளை உணர்ந்து தங்களை கட்டுப்படுத்திக்கணும். So, இந்த எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா it is very critical and condemnatory. இந்த ஹேட் கிரைம்ஸையும் அதை தூண்டுற பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸையும் இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பிளஸ் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு செஷன் முடியுது, பட் உங்க லேர்னிங் முடியல. நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட vocabulary வேர்ட்ஸை டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? எங்க டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு எடிட்டோரியல் vocab லீக் குவிஸ் நடக்கும். இது எடிட்டோரியல் vocabularyயோட IPL மாதிரி. மந்த்லி லீக்ஸ் இருக்கு. உங்க ஸ்கோர்ஸை ட்ராக் பண்ணலாம், ரிவார்ட்ஸும் வின் பண்ணலாம். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி vocab லீக்ல கலந்துக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம். Until then, this is your Malar from Score Clever signing off. Take care. Bye.